எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைய தலைப்பு ஆதித்யா குருஜி ஐயாவின் குரு தசை எப்படி இருக்கும். ஏன்னா இன்றைக்கி உலகத்தில் எல்லாமே அவருடைய குரு தசையை நோக்கி தான் அப்படியே நினச்சிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா அவருக்கு ராகுதசை கொடுக்க வேண்டியது கொடுத்துருச்சு. இந்த ராகுதசை 20/4/2026 அடுத்த வருஷம் 4வது மாதம் 20ஆம் தேதி முடியுது. அதுக்கப்புறம் 26லேருந்து 42 வரைக்கும் அவருக்கு குருதசை தான் நடக்க இருக்குது. அப்போ அவர்கிட்டயே கூட ஆன்லைன் கிளாஸில் எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணாங்க, உங்கள் குருதசை எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சார்ன்ட்டு. நான் சொல்கிறேன்ட்டு அவர் இன்னும் சொல்லலைங்க. பாருங்கள், மிதுன லக்னத்தில் அவர் பிறந்திருக்கிறாரு. தனுசு ராசி, மூல நட்சத்திரம், 4ஆம் பாதம். கேது இருப்பு தசை 0 வருஷம் 0 மாதம் 25 நாட்கள் தான் இருக்கும்போது தான் பிறந்திருக்காரு. அப்புறம் சுக்கிர தசை, சூரிய தசை, சந்திர தசை, செவ்வாய் தசை, ராகு தசை முடிஞ்சிருச்சு. நம்ம குரு தசையை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே ஒரு ஜோதிடத்தை பார்த்துட்டுங்கிறதுனால நான் கிளாஸுக்கு வெளியே போக விரும்பலை. இந்த குரு தசை மட்டும் அவருக்கு எப்படி இருக்குங்கிறத மட்டும் பார்க்கணும். அவருங்க குரு இவருக்கு வெறும் 0 டிகிரியில் தான் இருக்கிறார். அப்போ கிட்டத்தட்ட இங்கே 11ஆம் இடத்தை இவருக்கு லக்னாதிபதி நீசமாயிட்டாருங்க. நீசமாகி பின்பு பங்கமாயிருக்கார். இன்னும் உச்சம் பெற்ற சுக்கிரனோட சேர்ந்ததுனால நீச பங்கம் ஆகிட்டார். அதனால தான் இவருக்கு ஃபஸ்ட் ஆஃப் லைஃப் சரியில்லை, செகண்ட் ஆஃப் நல்லா போய்கிட்டு இருக்குது. 43 வருஷம் வரைக்கும் நல்லா இல்லை. அதுக்கப்புறம் 10க்குரிய குரு 12ல் மறைஞ்சிட்டார். 10க்குரியவன் 12ல் மறைஞ்சினாலே தசைக்கு ஒரு தொழில் செய்வாங்கன்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ இவர் செவ்வாய் தசை வரைக்குமே இந்த ஜோதிடத்துக்குள்ளே வரலை. சரிங்களா? அவர் சூரிய தசை, சந்திர தசை, செவ்வாய் தசையில் எங்கெங்கேயோ வேலை செஞ்சு எப்படியோ இருந்து செவ்வாய் தசையில் மாலை மலரில் கட்டுரைகள் எழுதிக்கிட்டு இருந்தார். அது வரைக்குமே அவர் கமர்ஷியல் ஜோதிடர் தான் இல்லை. கம்பெனிகளில் வேலை செஞ்சுக்கிட்டோம். அதாவது சூரிய சந்திர தசைகளில் வேறு கம்பெனிகளில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார். வெறும் 10ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கிறார். ஏன்னா அவருக்கு புதன் நீசம். சரிங்களா? ஏன்னா அவர் 4க்குரியவன். 4 தான் கல்வியை குறிக்குது. அதனால் நிறையா படிக்க விடலை. சரி, இந்த குரு 0.45 டிகிரியில் தான் இருக்குது. சரி, ராகுவோட கிரகணம் அடைஞ்சிருந்தால் இந்த குரு சுத்தமாக அவருடைய தசையில் பலனை தராது. அப்போ ராகு உடைய டிகிரியை நம்ம பார்த்துட்டோம். அவர் 24 டிகிரி தள்ளி இருக்கார். குரு 0 டிகிரி, ராகு 24 டிகிரி. அப்போ ராகுவோடு இவர் பீடிக்கப்படலை. ஆனால் வீடு கொடுத்தவன் சுக்கிரன் உச்சமானதுனால நீங்கள் சொல்லலாம், இந்த மிதுன லக்கணத்துக்கு இவர் கேந்திராதிபதி, மாரகாதிபதி, பாதகாதிபதியாக வருவாரே, அவர் எப்படி நல்ல பலனை செய்வார் அப்படின்ட்டு நீங்கள் கேட்கலாம். பொதுவாக கேந்திராதிபதி, பாதகாதிபதி, மாரகாதிபதி லக்னத்துக்கு 6, 8, 12ல் மறைஞ்சிட்டா அவங்க தசையில் நல்ல பலன் தருவாங்க அப்படிங்கிறது ஒரு விதி. 8ல் மறைஞ்சாலுமே நீசமாயிடுவார் ஆட்டோமேட்டிக்காக. அப்போ நீசமானால் அந்த மாரக, பாதக, கேந்திர தோஷத்தை தரமாட்டார். 6ல் மறைஞ்சாலும் 6 அவர் பிடிக்காத வீடு. சரி, இவருக்கு 12ல் மறைஞ்சிருக்கார். இந்த குருதசை எப்படி இருக்கும்? ஏன்னா 12 பரதேச வாழ்க்கையை குறிக்குது. அதாவது வெளிமாநிலம், வெளிநாடு. இப்போ இந்த ராகு தசையில் முழுக்கவே ஒரு தமிழ்நாட்டில் தான் ஜோதிடராக இருந்தார். யூடியூப் போட்டுக்கிட்டு இருந்தார், ஜோதிடம் பார்த்துக்கிட்டு இருந்தார், ஆன்லைன் கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு, ப்ரீமியம் கிளாஸும் போய்கிட்டு இருக்குது. இதில் தான் அவருக்கு வருமானம். இந்த குரு 0 டிகிரியில் இருக்கிறதுனால 11ஆம் இடம்ங்கிறத லாபஸ்தானத்திலையும் இவர் இருக்கிற மாதிரி நீங்கள் மனசில் கற்பனை பண்ணிக்கணும். இது செவர்னு நினச்சிடக்கூடாது. எதுவுமே செவர் இல்லை. அது நம்மளுடைய ஞாபக சக்திக்காக அப்படி கோடு போட்டிருக்கோம். சரிங்களா? 0 டிகிரியில் இருக்கிறதுனால இந்த 11ஆம் இடங்கிற லாபஸ்தானத்தையும் தரும். சரியா? அவர் 4ஆம் இடத்தையும் பார்ப்பார். இப்போ 4ஆம் இடம்ங்கிறது சுகஸ்தானம், மனை, வீடு, வண்டி, வாகனம்.
அது கண்டினியூவாக நடக்கும். இங்கே 3ஆம் இடத்தையும் பார்ப்பாருங்க அவர். ஏன்னா இங்கே இருந்தால் இதை பார்ப்பார் இல்லையா? அப்போ 3ஆம் இடம்ங்கிறது என்னது? புகழை குறிக்குது. ஆல்ரெடி தமிழ்நாடு முழுவதும் இவர் புகழ் அடைஞ்சிட்டார். குரு திசையில் வெளிநாட்டில் போய் இந்த ஜோதிடம் மூலமாக இல்லை புஸ்தகங்கள் கட்டுரை எழுதி அதன் மூலமாக இவர் புகழடைய போகிறார். இவருடைய புகழ் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா, கிட்டத்தட்ட எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அவர்கள் இவர்களை போலத்தான் இருக்கும். 1000 வருஷம் இவர் பேசப்படுவார். ஏன்னா இவருடைய மாணவர்கள் உருவாகிடுவாங்க. அந்த மாணவர்கள் தங்களுக்குள்ள மாணவர்களை உருவாக்கிக்கிட்டே வருவாங்க. அப்படிங்கிறதுனால இவருடைய அந்த சுபத்துவ பாவத்துவ சூட்சும விதிகள் என்றைக்குமே 1000 வருஷத்துக்கு அப்படியே இருக்கும். அதுதான் உண்மை. அப்போ இங்கே புகழ் அடையுது. இங்கே மனை, வீடு, வண்டி, வாகனம் கிடைக்கப்படுறாரு. இவர் இங்கே 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ கடன், நோய், எதிரி இப்போ இருக்கிறாங்க. இப்போ குரு திசையில் எல்லாம் இல்லாமல் போயிடுவாங்க. ஆனால் கடன் இருக்கத்தான் செய்யும். கடன் எப்படி இருக்கும்னா, இவர் கட்டுற அளவுக்கு கட்டுக்குள்ளே இருக்கும். அதுதான் உண்மை. கட்டிக்கிட்டே இருப்பார். பூட்ட கேஸாக போயிடும் குருதேசன்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இவருக்கு பிடிக்காதவங்க அதெல்லாம் நம்பாதீங்க. நீங்களே நினச்சிக்கிடுவீங்க அவருக்கு குருதேசம் ஸ்டார்ட் ஆகும்போது அவருக்கு எப்படி பலன் தருதுன்னு. அப்போ தான் என்னுடைய ஞாபகம் உங்களுக்கு வரும். ஏன்னா இங்கே ராகுவால் அவர் கிரகணம் அடையில் 24 டிகிரி தள்ளி இருக்கார். வீடு கொடுத்தவன் சுக்கிரன் வலுவானதுனால இந்த குருதசை நல்லாயிருக்கும். லக்னத்துக்கு 12ல் மறைஞ்சதுனாலையும் வீடு கொடுத்த சுக்கிரன் நல்லா இருக்கிறதுனாலையும் பெறுவார். அப்போ ஒன்று, இவர் வெளிநாட்டில் போய் அங்கேயே ஜோதிடம் பார்த்துட்டு அப்பப்போ தமிழ்நாட்டுக்கு திரும்பி வருவார். 2, இவருக்கு சூரியன் உச்சமாயிருச்சு. சூரியன் 11 டிகிரியில் இருக்கிறாரு. சுக்கிரன் 5 டிகிரிக்குள்ளே இங்கே சூரியனை இவர் சுபத்துவப்படுத்துகிறார். சுக்கிரன் 10ல் சூரியன் திக்பலம் அடைஞ்சாலே தான் செய்கிற தொழிலில் நம்பர் 1 இருப்பாங்கங்கிறது விதி. அப்போ சூரியன் திக்பலம் அடைஞ்சிட்டாலோ இல்லை ஆட்சி உச்சம்ங்கிற ஸ்தான பலம் அடைஞ்சிட்டாலோ, அதாவது சிம்மாதிபதி வலுத்துட்டாலோ தந்தையால், அரசியலால் லாபம் உண்டு. இவர் அரசியல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவர் மாதிரி ஒரு ஜோதிடரை ஒரு பெரிய கட்சிகள் கண்டிப்பாக விரும்புவாங்க. ஏன்னா 40 பாராளுமன்ற தொகுதி இருக்குது, 234 சட்டமன்ற தொகுதி இருக்குது. அத்தனை பேரையும் வேட்பாளரை தேர்ந்தெடுக்கணும்னா அப்போ எந்த வேட்பாளரை நிறுத்தி வச்சா அவர் ஜெயிப்பார் அப்படிங்கிறத ஜாதக ரீதியாக இவர் துல்லியமாக சொல்லிடுவாருங்க. அதனால் இவர் தேவைப்படுவார். ஆனால் குருதசை நடக்கிறதுனால இவருக்கு இவர் மாநில அளவில் எம்எல்ஏவாக இல்லாமல் இவருக்கு பாராளுமன்றத்தில் ராஜ்யசபா எம்பி கொடுக்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. நான் எந்த கட்சின்னு சொல்ல விரும்பலை, அது உங்களுக்கே தெரியும் அவர் எந்த கட்சியை அதிகமாக விரும்புகிறாருன்ட்டு. சரிங்களா? இந்த 2 தான் இவருக்கு நடக்குமுங்க. சரிங்களா? பாருங்கள், இது இங்கே இந்த குரு 7ஆம் இடத்தை வேற அவர் பார்ப்பாருங்க. இந்த 7ஆம் இடம்ங்கிறது என்னது? மனைவி, நண்பர்கள், சமுதாயம், இவங்களாலையும் இவருக்கு நன்மை கிடைக்க போகுதுங்க. ஆல்ரெடி 8 தான் நேரடியாக பார்க்குறாரு. அப்போ 8ங்கிறது அந்த கடன், நோய், எதிரி, வம்பு வழக்கு, கோர்ட், அசிங்கம்தான். அதில் இவருக்கு எதுவுமே இவருக்கு வேலை செய்யாதுங்க. குருதசை 16 வருஷம் இவருக்கு எப்படி ராகு தசை வேலை செஞ்சதோ கொஞ்சம் மாற்றம். இவர் தமிழ்நாட்டில் இருந்ததுக்கு பதிலாக வெளிநாடு போய் அங்கே உள்ள லாங்குவேஜில் தன்னுடைய புஸ்தகத்தை கொடுத்து அந்த லாங்குவேஜாக மாற்றி வெளிநாடு சென்று அதை இங்கிலீஷில் அந்த புஸ்தகங்கள் எல்லாம் மாற்றி இவருடைய ஆன்லைன் கிளாஸ் பூரா புஸ்தகமாக போட்டு அதை எல்லா லாங்குவேஜிலையும் மாற்றி மொத்த உலக நாடுகளே பயன்படுற அளவுக்கு ஒரு பேரும் புகழை இவர் சம்பாதிக்க போகிறாருங்கிறது தான் உண்மைங்க. நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க. ஆல்கிற ஆப்ஷன் அமுக்குனீங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். நமது நேயர்கள் ஆள்போல் தலைதலைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளைகளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவன வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.